கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ், முழு பின்னணி. சுரேஷ், வணக்கம். கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் போலியாக நடத்தப்பட்ட என்சிசி முகாமில் மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தது. இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான சிவராமன் என்பவர் எலி பேஸ்ட் உண்டு அவர் மரணமடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணை கொண்டபோது மனுதாரர் சூரிய பிரகாசம் முன்வைத்த வாதம் என்னவென்று சொன்னால், குற்றச்சாட்டுக்கு உள்ளான அந்த நபர் மர்மமான முறையில் இறந்திருப்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெயரை தவிர அனைத்து விவரங்களும் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசு அறிக்கையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் அடையாளத்தை அம்பலப்படுத்தும் வகையில் இருப்பதனால் இந்த ஒரு பள்ளியில் மட்டும் தான் இந்த அறிக்கையானது அரசினுடைய அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 4 பள்ளிகள் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அந்த விவரங்கள் எதுவும் அரசு அறிக்கையில் இல்லை என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் முன்வைத்த வாதங்களில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டவுடன் பள்ளியின் உரிமையாளர் மற்றும் முதல்வர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிவராமன் என்பவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவருக்கு தற்கொலை எண்ணம் என்பது ஏற்கனவே இருந்திருக்கிறது. கடந்த மாதமே அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். மேலும் அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது முழுமையாக கிடைக்கப்படவில்லை. கிடைத்ததும் அவை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். இது தவிர பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். இந்த முகாம்கள் நடத்துவது தொடர்பாக உள்ள உரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதே போல அந்த பள்ளி மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் குறுக்கிட்டு எப்படி பள்ளிக்கல்வித்துறை அனுமதி இல்லாமல் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டன, இந்த 12 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, கள்ளக்குறிச்சியில் அந்த மாணவி மரணத்தை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கேள்விகளை எழுப்பினார். தொடர்ந்து இன்று வரைக்கும் நடந்த விசாரணை விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும், அதே போல அந்த சிவராமனின் தந்தை மரணமடைந்த விவகாரம் தொடர்பாகவும் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் கூறி இது சம்பந்தமான விவரங்களை 2:15 மணிக்கு தெரிவிக்கும்படி அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.